ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைகின்றது. எங்களுடைய கிச்சன் பாருங்க. இன்றைய நாள்ல இந்த ஜீவ ஊற்று அன்பின் நிறுவனம் பணி என்று இதான் பாருங்க, ஒரு பொறுப்பு அதிகாரி தன்னுடைய பொறுப்புகளை சொன்னால் நாங்கள் நிற்கிறதான இந்த பிரதேசம் மணற்காடு நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்? தேவை உட்பட்டவங்களுக்கு தேவையை செய்து கொண்டு வருகிறோம். வீட்டு திட்டமா இருக்கலாம், வாழ்வாதாரமா இருக்கலாம். அப்படியே நிறைய ஜீவோட்டு நிறுவனத்தின் 184வது இல்லமா அந்த நிறுவனத்தால எங்களுக்கு விவரம் நாங்க இந்த 8 வருஷமா இந்த கொத்திலையும் மண்ணுகளோடையும் தான் இருந்த நாங்கள். இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு அடிக்கல் நடப்படும் ஜீவ ஊற்றின் அன்பின் திறமையால. ஸோ அந்த வீட்டுக்கு அடிக்கல் நடுறதுக்கு ஒரு கிராம வெட்டி கொண்டு பேருங்கிற கிளிநொச்சி பொறுப்பு அதிகாரி. மனித நேய பணி என்று இதான் பாருங்க, ஒரு பொறுப்பு அதிகாரி தன்னுடைய பொறுப்புகளை விட்டு மக்களுக்கான சேவையில ஈடுபட்டு கொண்டிருக்கேன். ஜீவ ஊற்றின் மனித நேய பணிகள் இது நான் காய்ச்சி கொண்டு வீடியோ எடுத்து பண்ணிக்கணும். அந்த ஒரு வேறோட செய்யல. அதனால பாருங்க எப்படி வேலைகள் செய்யறாரு. வீட்டு திட்ட பயனாளிகள் வணக்கம். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிறதான இந்த பிரதேசம் மணற்காடு நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு அடிக்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட நிறுவனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக தேவை உட்பட்டவங்களுக்கு தேவையை செய்து கொண்டு வருகிறோம். வீட்டு திட்டமா இருக்கலாம், வாழ்வாதாரமா இருக்கலாம். அப்படியே நிறைய வடக்குலையும் சரி கிழக்குல நிறைய உதவிகள் செய்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் நிற்கிறதா இந்த பிரதேசம் மணற்காடு பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்திலே நம்முடைய ஜீவோட்டு நிறுவனத்தின் 184வது இல்லமானது இந்த வருஷத்திலே முதலாவது இல்லம். எங்களோட ஜீவோட்டு நிறுவனத்தின் சார்பாக 184வது இல்லமும் இந்த வருடத்திலே நாங்கள் வைக்கிறதான முதலாவது அடிக்கல்லா இருக்கிறது. ஆனபடினால இந்த உதவியை எங்களுக்கு ஆஸ்திரேலியால வாழ்கிறதான சிவகுமாரன் தரணிங்கிறதான அந்த குடும்பம் இந்த உதவியை செய்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய 6வது இல்லம். இந்த இல்லம் பாத்தீங்கன்னா அவங்க 5 இல்லம் கட்டி முடித்து இது 6வது இல்லத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. ஆனபடினால நாங்கள் இதுக்கு பிற்பாடு நாங்கள் அத்திவாரம் வைக்கிறது, அந்த கல் வைக்கிற நிகழ்வு கடந்து செல்ல போகிறோம். நீங்க பார்க்கக்கூடிய இருக்கு இந்த வீடியோல. நன்றி, வணக்கம். போடுறது அந்த மகன் யாரின் பேராலே நம் திருமறையின் மூளைக்கல்லாகிய நம் ஆண்டவர் அன்பும் அருளும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலே இந்த கட்டுமான பணிகளை நாங்கள் அத்திவாரத்திற்கு ஆரம்பிக்கிறோம். இந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல செய்தியாக இது அமைந்திருக்கிறது. ஒரு நாட்கள் ஒரு குரு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சிறப்பான முறையிலே அவருடைய குடும்பத்தை நாங்கள் நன்றியோடு கொடுக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவரோடும் அவருடைய குடும்பத்திலே நல்ல உடல்நல சுகவாழ்வு இறைவன் கொடுக்க வேண்டும் சொல்லி அவர்களுக்காக சிறப்பான முறையிலே மன்றாடுகின்றோம். மேலும் இந்த நாளில் நாங்கள் ஆரம்பிக்கவிருக்கும் இந்த கூட்டத்திலே பணியானது நல்லபடியாக நிறைவேறவும் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக வெற்றி பெற இறைவன் தாமே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்க வேண்டும் சொல்லி இந்த குடும்பத்திற்கும் இந்த பணி செய்கின்ற பணியாளர்களுக்கும் அந்த உடல்நல சக்தியை கொடுத்து இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக கொண்டாடுகிறோம். இறைவாக்கு ஆண்டவராகிய தலைவர் கூறுவது இதுவே: இதோ தீயோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகிறேன், அது பரிசோதிக்கப்பட்டது, விலை உயர்ந்த மூளைகள், உறுதியான அடிப்படை நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான், நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைந்தது.
ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்கள் பதிலாக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஒன்றொன்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரது கலைப்பை உள்ளது, ஆண்டவரது கலைப்பை வலிமையா செயலாற்றியுள்ளது. நான் நிறந்தோடிய உயிர் வாழ்வே, ஆண்டவரின் செயல்களை எடுத்துரைத்தேன். கட்டிடத்திற்கு மூளைக்கெல்லாம் ஆராய்ச்சி வீசியது, அவை அவ்வூட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளமிடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாதவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டி அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு தெருக்கொடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வூட்டை காக்க அதை வீழ்ந்தது. இவ்வாறு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. திருச்சபை நாளும் வளர்ந்து ஒளிமிக்கு மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இந்த அடிக்கல் கட்டப்படும் கட்டணம் உயர்ந்து உமது மக்களுக்கு மேம்படுவதாக. இக்கட்டணம் உருவாக்க உழைப்பதற்கு மனிதர் மேலும் உமது ஆட்சியை நிறைவாக்கப்படுகிறார்கள். இன்னல்கள் விபத்துகள் ஆபத்துகளில் இருந்து இவர்களை காப்பாற்றுகிறார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உங்களையும் பணிகளையும் நிறைவாக மறுபடியும் ஜீவோட்டி அமிர்தத்தினூடாக உங்களை சந்திப்பதை பெருமிதம் கொள்ளுகிறோம். மறுபடியும் ஜீவோட்டி அமிர்தத்தினூடாக உங்களை சந்திப்பதை பெருமிதம் கொள்ளுகிறோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிவகுமாரன் தரணி குடும்பத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏன்னு சொன்னால் அவங்க இவ்வளவு வேலையிலையும் ஆஸ்திரேலியா பிரதேசத்திலிருந்து எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு தந்திருக்காங்க. இந்த பயனாளிகள் சார்பாகவும் நமது நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மிகவும் நன்றி. இன்னும் உங்களோட சேவை எங்கள் நிறுவனத்தில் தொடர உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பெரிய அப்படி இஞ்சி பாருங்க, இஞ்சி பாருங்க. ரைட், ஓகே. சார் ஓகே, இங்க பார்த்துட்டு ரைட், ஓகே. நீங்க 2 பேரும்